வெல்கம் டு வரண்டாரேஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் அவேர்னஸில் டிசம்பர் மந்தோட 50 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு எங்கே சார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸில் நீங்கள் ஆப்டிடியூட் ரீசனிங்லாம் சால்வ் பண்ணி நீங்கள் எடுக்கிற மார்க்கை விட நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அந்த கரண்ட் அஃபேர்ஸை எப்படிலாம் படிக்கலாம், எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கலான்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நேம் த ஸ்டேட் விச் இஸ் டாப்ட் இன் ஆர்கன் டொனேஷன் ஃபார் த 6th கன்சிக்யூட்டிவ் இயர். எந்த ஸ்டேட் வந்து 6 வருஷமாக ஆர்கன் டொனேஷனில் டாப்பாக இருக்குன்னு கேட்குறாங்க. எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இந்த ஸ்டேட்டு இதே மாதிரி இன்னொரு அவார்டும் வாங்கியிருக்கு. அது என்ன அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கவர்ன்டு ஸ்டேட். பெஸ்ட் கவர்ன்டு ஸ்டேட்டில் செகண்ட் பிளேஸ் வந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. இதிலே பிக்கஸ்ட் ஸ்டேட்டில் தான் கேரளா வாங்கியிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்மாலஸ்ட் ஸ்டேட்டுக்கும் கொடுப்பாங்க. ஸ்மாலஸ்ட் ஸ்டேட்டில் யார் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோவா. அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிக்கும் கொடுப்பாங்க. பிக்கஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு யூனியன் டெரிட்டரி எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறது சண்டிகர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which word is named as the word of the year 2020 as per the report of Merriam-Webster and Dictionary.com? ரெண்டு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு வேர்டை வந்து வேர்ட் ஆஃப் த இயர் 2020 சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மெரியம் வெப்ஸ்டரும் Dictionary.com. அது எதை டிபெண்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னா இந்த இயரில் எந்த வேர்டு அதிகமாக ட்ரெண்டிங்காக இருக்கோ, எந்த வேர்டு அதிகமாக மக்கள் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்து தான் இந்த வேர்டு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்து இந்த 2020 இயரில் கொடுத்த வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேண்டமிக். இது மட்டும் கொடுத்துருக்காங்களா சார் அப்படின்னா இல்லை. இதே மாதிரி காலின்ஸ் டிக்ஷனரி, காலின்ஸ் டிக்ஷனரி ஒரு வேர்டு விட்டுருக்காங்க. அது என்ன வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா லாக்டவுன். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆர்கனைசேஷனை விட்டுருக்கு. கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி. ஓகேவா? கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி என்ன வேர்டு விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குவாரண்டைன். ஸோ ஒரு நியூஸ் படிக்கும்போது நீங்கள் அதை கம்பேர் பண்ணி படிச்சிங்க. இதே மாதிரி வேர்டு வேறு எதுலையாவது கொடுத்துருக்காங்களா, இல்லை இந்த வேர்டு வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்த்துங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மெரியம் வெப்ஸ்டரும் Dictionary.com பேண்டமிக்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. கோலின்ஸ் டிக்ஷனரி வந்து லாக்டவுனை சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி வந்து குவாரண்டைனை வந்து வேர்ட் ஆஃப் த இயர் 2020 யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். நானா அக்குஃபோ-அட்டோ வான் எ செகண்ட் டேர்ம் ஆஸ் த பிரசிடென்ட் ஆஃப் விச் கண்ட்ரி. நானா அக்குஃபோ-அட்டோங்கிறவரை அதே கண்ட்ரி செகண்ட் டேர்மாக வந்து பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கு. அது என்ன கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா கானா. இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரும்போது இது மட்டும்தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த கண்ட்ரியோட கேபிட்டல், கரன்சி, இந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக ரீசெண்டாக அப்பாயிண்ட் ஆன பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அந்த கண்ட்ரியோட கேபிட்டல், கரன்சி எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும். இப்போ கானாவோட கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரா, ACCRA, அக்ரா. அதோட கரன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா CEDI. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் நியூஸ் படிக்கணும். ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அது மட்டுமே கேட்க மாட்டாங்க. அப்படி இல்லையா இந்த கண்ட்ரியோட பிரசிடெண்ட்டாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்பாங்க. இப்போ விச் கண்ட்ரி அப்பாயிண்டட் பிரசிடெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஸ்டேட் கவர்மெண்ட் டு இன்ஸ்டால் எ ஸ்டாச்சு ஆஃப் ஃபுட்பால் லெஜண்ட் டியாகோ மரடோனோ. எந்த இந்தியன் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டியாகோ மரடோனோவோட ஸ்டாச்சு வந்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. டியாகோ மரடோனா யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டியாகோ மரடோனாங்கிற ஒரு ஃபுட்பால் லெஜண்ட் எந்த கண்ட்ரி சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா. எந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கோவாவில் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இவருக்கு. ஏன்னா இந்த நியூஸ் ஏன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டியாகோ மரடோனாங்கிறவர் இறந்துருக்காரு. ஸோ டியாகோ மரடோனா எந்த கண்ட்ரி சேர்ந்தவர், இல்லை எந்த ஸ்போர்ட்ஸ் சேர்ந்தவர்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் அதுவும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் இஸ் த ஃபர்ஸ்ட் அரப் கண்ட்ரி டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் கோல். எந்த அரப் கண்ட்ரி ஜென்ரேட் பண்ணுறாங்க எலக்ட்ரிசிட்டியை கோல்லேருந்து ஜென்ரேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் அரப் கண்ட்ரி எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்.
ஸோ இந்த மாதிரி நியூஸ் வரப்போ இதோட ஸ்டாட்டிக்கும் நீங்கள் படிச்சுக்கணும். யுனைடெட் அரப்ஸோட கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபுதாபி. அதோட கரன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா திர்ஹம். ஓகேவா? இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா ரிலேட்டட் பண்ணி நீங்கள் எல்லாமே படிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following is the most affected country by terrorism according to the Global Terrorism Index 2020? என்ன கேட்குறாங்கன்னா மோஸ்ட் அஃபெக்டட் கண்ட்ரி, டெரரிசமால் எந்த கண்ட்ரி அஃபெக்ட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. அந்த அஃபெக்ட் ஆன கண்ட்ரியில் எது டாப்பில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த இண்டெக்ஸு? குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் 2020. இந்த மாதிரி இயர் வைஸ் விடுவாங்க. இந்த 2020 எந்த கண்ட்ரின்னு கேட்குறாங்க? ஆப்கானிஸ்தான். சரி சார், இந்த மாதிரி இண்டெக்ஸ் விடுறாங்கன்னா அதில் கண்டிப்பாக நம்ம படிக்க வேண்டிய 2 விஷயம் இருக்குது. ஒன்று இந்தியன் கண்ட்ரி எந்த ரேங்க்கில் இருக்குதுன்னு பார்க்கணும், அடுத்து டாப்பில் எந்த கண்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த டாப்பில் நம்ம பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான். இதே இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்பாங்க. இந்தியாவோட ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8th ரேங்க். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம இந்தியன் ரேங்க் நம்ம படித்தே ஆகணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைமோனா நேஷ்னல் பார்க் இஸ் த 6th ப்ரொபோஸ்டு நேஷ்னல் பார்க் ஆஃப் விச் ஸ்டேட்? ரைமோனா நேஷ்னல் பார்க்குன்னு ஒரு புது நேஷ்னல் பார்க்கை வந்து கொண்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அசாம். ஸோ இது 6th நேஷ்னல் பார்க்கா? ஆல்ரெடி இதில் 5 நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது. அது என்னென்னு ஒன்று பார்க்கலாம். மனாஸ், செகண்ட் ஒன் கசிரங்கா, third one Nameri, 4th Orang, 5th one Dibru Saikova. ஸோ ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா 6th வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம அதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே பார்க்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Who is the winner of Bahrain Grand Prix 2020? Bahrain Grand Prixோட 2020 வின்னர் யாருன்னு கேட்குறாங்க. கிராண்ட் பிக்ஸ்னால் என்ன சார் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 1 ரேசிங். ஸோ அதில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லெவிஸ் ஹாமில்டன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷை சேர்ந்தவர், மெர்சிடாஸ் டிரைவர். ஸோ இவர் இது மட்டும் பண்ணியிருக்காரான்னு பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் நிறைய கிராண்ட் பிக்ஸ் வின் பண்ணியிருக்காரு ரீசெண்டாக நடந்ததில். ஃபஸ்ட்டு என்ன, இது இல்லாமல் பெல்ஜியம், second one Portuguese, third one Turkey. பெல்ஜியம், போர்ச்சுகீஸ், டர்க்கிஸ் அண்ட் பஹ்ரைன் கிராண்ட் பிக்ஸ் இது 4மே இவர் தான் வின் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரீசெண்டாக பிபிசி வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருச்சு. பிபிசி ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஃப் த இயர். பிபிசி ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஃப் த இயர் அவார்டும் லிவிஸ் ஹாமில்டன் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து லிவிஸ் ஹாமில்டன், இது இல்லாமல் மைக்கேல் ஷூமேக்கர்னு ஆல்ரெடி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷூமேக்கர் அவரோட அதிகமாக வின் பண்ண ரெக்கார்டை இவர் பீட் பண்ணியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்சர்விங் இட்ஸ் டேஷ் ரைசிங் டே ஆன் December 1, 2020. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்மடு ஃபோர்ஸுக்கும் ஒவ்வொரு டே ரைசிங் டேவாக இருக்கும். அந்த மாதிரி பிஎஸ்எஃபோட ரைசிங் டே December 1 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது எத்தனாவது ரைசிங் டே அப்படின்னு கேட்குறாங்க. 56th ரைசிங் டே. ஆக்சுவலாக இந்த மாதிரியும் கேட்பாங்க. அப்படி இல்லையா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து ரைசிங் டே, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட ரைசிங் டே எந்த டேட்டில் வருது, December 1, 2, 3 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க் மைன்ஸில் எழுதுனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் இந்த மாதிரி கேட்டிருந்துருப்பாங்க. ஐஏஎஃபோட டே என்ன டே, எத்தனாவது டே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட டே எத்தனாவது ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 88th. ஸோ இந்த மாதிரி ரீசெண்டாக வர மெயின்ஸில் எந்த மாதிரி கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்க ஆரம்பிச்சிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Who has been appointed as the brand ambassador of BAFTA Breakthrough India 2021? BAFTA அப்படின்னா என்ன? பிரிட்டிஷ் அகாடமி ஃபார் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ஆர்ட்ஸ். இதில் வந்து ஒருத்தரை பிராண்ட் அம்பாசிடராக பண்ணியிருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான். நெக்ஸ்ட் கொஸ்டின். அக்கார்டிங் டு QS Asia University Rankings 2021, which university has secured the top position for 3rd consecutive year?
இந்த மாதிரி QS ஏசியா யூனிவர்சிட்டி வருஷம் ஒவ்வொரு ரேங்கிங் விடுவாங்க. அந்த தடவை அந்த மாதிரி இந்த 2021க்கு விட்டுருக்க ரேங்கிங்கில் யார் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. அதுவும் அவங்க பார்த்தீங்கன்னா 3rd கன்சிக்யூட்டிவ் இயர், தொடர்ந்து 3 தடவை அவங்களே தான் வந்திருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் யூனிவர்சிட்டி சிங்கப்பூர். ஸோ இந்த ரேங்கிங் லிஸ்ட்டில் இந்தியாவோட இது யூனிவர்சிட்டி எதுவுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. டாப் 50க்குள்ளே 3 யூனிவர்சிட்டி வந்துருக்கு. IIT பாம்பே, அது பார்த்தீங்கன்னா 37th ரேங்க்கு. IIT டெல்லி 47th ரேங்க்கு. IIT மெட்ராஸ் 15th ரேங்க். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த கொஷினில் இது மட்டும் கேட்பாங்களா சார்னா இல்லை. IIT பாம்பே வந்து 37th ரேங்க் எடுத்துருக்காங்களா, ஸோ இந்தியன் யூனிவர்சிட்டியில் எந்த யூனிவர்சிட்டி டாப் ரேங்கிங்கில் வந்திருக்குன்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நீங்கள் IIT பாம்பேன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் signed a loan agreement worth $132.8 million for developing the power distribution sector in which state government? ADBங்கிறது ஒரு பேங்க், எல்லாத்துக்கும் லோன் கொடுக்குற பேங்க்கு. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் இருக்குது. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பிலிப்பைன்ஸில் இருக்குது. ஸோ அது வந்து எந்த ஸ்டேட்டுக்கு 132.8 million வந்து லோன் கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேகாலயா. இந்த ADB பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்கு, அது ஓனாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேகாலயாவுக்கு 132 கொடுத்துருக்கு. அது இல்லாமல் 430 million வந்து உத்தரப்பிரதேஷ்க்கு கொடுத்துருக்காங்க, UP. சேம் இதே பவர் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டாருக்காக தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 231 million வந்து அஸ்ஸாமுக்காக கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டோட டெவலப்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 50 million வெஸ்ட் பெங்காலுக்காக கொடுத்துருக்காங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டை டெவலப் பண்ணுறதுக்காக, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, 50 million ஹிமாச்சல் பிரதேஷ். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 5th ஒன்று கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு 190 million கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் இதே பவர் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டாருக்காக கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்டுக்காக பவர் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் கொடுத்துருப்பாங்க. உத்தரப்பிரதேஷ், அஸ்ஸாம், பெங்களூருக்கு 190 million, அஸ்ஸாமுக்கு 231 million, உத்தரப்பிரதேஷ்க்கு 430 million, மேகாலயாவுக்கு 133 million அப்ராக்சிமேட்டாக. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who has been appointed as the new Director General Board of Border Road Organization? BROக்கு யாரை வந்து நியூ டைரக்டர் ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராஜீவ் சௌத்ரி. இவர் எத்தனாவது டைரக்டர் ஜெனரல்னு பார்த்தீங்கன்னா 27th. இந்த மாதிரி ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் நிறையா பார்த்துக்கணும். கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸாவது வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which state government has launched Orunodai scheme, a direct benefit transfer scheme? எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒருநோடாய் ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அது என்ன ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம். அது என்ன சார் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம்னா? டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கீமுக்கு ஒரு அமௌண்ட்டை கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பற்றி பார்க்கணுன்னா இந்த ஸ்கீம் யாருக்காகன்னு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உமன் ஹவுஸ் ஹோல்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் கொடுக்காங்க. 830 rupees per month. ஃபினான்ஷியலி வீக்கர் செக்ஷனில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக கொடுக்குறாங்க 830 rupees per month. ஸோ எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லலை, எந்த ஸ்டேட்னா அஸ்ஸாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 9th edition of the International Sand Art Festival kicked off in which Indian state? Sand Art Festival வந்து 9th edition எங்கே நடந்திருக்குன்னு கேட்குறாங்க. சேண்ட் ஆர்ட் ஃபெஸ்டிவல்னாவே உங்களுக்கு ஞாபகம் வந்துருக்கும், அதில் வந்து ஃபேமஸாக ஒருத்தர் இருப்பார், இந்தியன் சேண்ட் ஆர்டிஸ்ட். யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதர்சன் பட்நாயக். இவர் நிறையா நம்ம இந்தியாவுக்காக நிறையா இடத்துல சேண்ட் ஆர்டிஸ்ட்டாக இதில் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறையா அவார்ட் வின் பண்ணியிருப்பார்.
இவரை தான் வந்து இந்த சாண்ட் ஆர்ட் ஃபெஸ்டிவலில் சீஃப் கெஸ்ட்டாகவும் பிராண்ட் அம்பாஸ்டராகவும் இவரை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் எந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஒடிசா. அதே தான் இது இந்த கொஸ்டினோட ஆன்சரும் அதே தான். சேம் இதே டைமில் இது மட்டும் நடக்கலை, இது இல்லாமல் 31st கொனாக் ஃபெஸ்டிவல் டான்ஸ் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. கொனாக் ஃபெஸ்டிவல் அது என்ன ஃபெஸ்டிவல்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ். ஸோ இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ இதுலேருந்து ஸ்டாட்டிக் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கொனார்க் டான்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தான் நீங்கள் ஒடிசா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும், மிக்ஸ் பண்ணி படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இந்தியன் ஃபீமேல் என்டர்பிரைனர் ஹேஸ் டாப்டு த கொடாக் வெல்த் ஹியூரன் லீடிங் வெல்த்தி உமன் ரேங்கிங் 2020. இந்த கொடாக் வெல்த்தி ஹியூரன் வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபீமேல் என்டர்பிரைனர் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்தியன் ஆர்கனைசேஷன் மட்டும் இல்லாமல் வேறு எங்கே இருந்தாலும் சரி. யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா. இவர் யாருன்னா ஹெச்சிஎலோட சேர்பர்சனாக இருக்காங்க. இப்போ இதே லிஸ்ட்டில் செகண்ட் ப்ரைஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரண் மொசும்தார் ஷா. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பயோகானோட எம்டி அண்ட் சிஇஓ. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செகண்டு நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது. ஒரு சில டைம் யார் டாப்பில் இருக்காங்கன்னு கேட்பாங்க, ஒரு சில டைம் யார் செகண்டில் இருக்காங்க அப்படின்னும் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட், நேம் த இந்தியன் அமெரிக்கன் மேல் ஹூ வான் த ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் கிட் ஆஃப் த இயர் அவார்ட் பை த டைம்ஸ் மேகசின். டைம்ஸ் மேகசின் ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க, யாருக்குன்னு கேட்குறாங்க. அது என்ன அவார்டுனா கிட் ஆஃப் த இயர். இந்தியன் அமெரிக்கன் கையில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீதாஞ்சலி ராவோ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ஹேஸ் பீன் அவார்டட் as the Global Teacher Prize 2020. குளோபல் டீச்சர் ப்ரைஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இந்த டைம் கொடுக்குறது யாருக்குன்னு கேட்குறாங்க. ரஞ்சித் சிங் திஸ்ஸேல். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட பிரைமரி டீச்சர்ஸ் ஸ்கூல் டீச்சர். இவருக்காக வின்னிங் ப்ரைஸ் அமௌண்ட் வந்து $1 million கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், which state government is set to achieve the target to provide safe drinking water to all by 2024? எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ட்ரிங்கிங் வாட்டரை வந்து எல்லாத்துக்கும் போய் சேர்ற மாதிரி இருக்கும், அது எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 2024. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அது? ஆந்திர பிரதேஷ். இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி. ஒரு நியூஸ் படிக்கிறப்போ ஒரு ஸ்டேட் நியூஸ்னு வந்துச்சுன்னா அதோட சிஎம் கவர்னர் நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுருக்கணும். அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா படிக்கணும் நேஷ்னல் பார்க், வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, ரிவர், இந்த மாதிரி நிறையா ஸ்டாட்டிக் இருக்கும். நீங்கள் எல்லாம் பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா சைன்ட் அண்ட் MOU வித் விச் கண்ட்ரி ஃபார் டெவலப்பிங் கோஆப்ரேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் அண்ட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். இந்தியா வந்து ஒரு கண்ட்ரி கூட டைப் வச்சுருக்க MOU சைன் பண்ணியிருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் அண்ட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். அது எந்த கண்ட்ரினா ஃபின்லாண்ட். ஃபின்லாண்டோட கேபிட்டல் கரன்சி என்ன சார்? ஃபின்லாண்டோட கேபிட்டல் வந்து ஹெல்சின்கி. கரன்சி என்னன்னா யூரோ. கேபிட்டல் கரன்சி. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதோட பிரைம் மினிஸ்டரும் நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது. இந்த ஃபின்லாண்டோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னா சன்னா மரின். ஏன் உங்களை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரீசெண்டாக தான் செலக்ட் ஆனாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்லி சர்விங் யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இவங்க தான், சன்னா மரின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸ்டென்ஸ் ஸ்வஸ்தியா சாதி ஸ்கீம் டு ப்ரொவைட் அண்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆஃப் ₹5 lakhs? எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்வஸ்தியா சாதி ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க? அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ். இந்த கொஸ்டின் ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அமௌண்ட்டை நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கோங்க. எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி. கவர்னர் வந்து ஜெகதீஷ் தீபங்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், who has been named the World Athlete of the Year 2020?
ஒவ்வொரு இயரும் இந்த அவார்ட் தருவாங்க. வேர்ல்டு அத்லட் ஆஃப் த இயர் 2020 வந்து யாருக்கு கொடுத்தாங்க, அதுவும் மேல் கேட்டகரியில் யாருக்கு கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. அர்மான் மோண்டோ டுப்ளாண்டிஸ், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடிஷை சேர்ந்தவர். இவர் என்ன ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போல் வால்டர். இவர் வந்து என்ன கண்ட்ரின்னு கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இவர் வந்து இந்த மேல் வேர்ல்டு அத்லட் ஆஃப் த இயரை வாங்கியிருக்காரு. சார் இவர் எந்த கண்ட்ரி சேர்ந்தவருன்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இவர் ஏன் இவர் வேர்ல்டு அத்லட் ஆஃப் த இயராக செலக்ட் பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த மேட்ச்சில் வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று பண்ணியிருக்காரு. 6.8 மீட்டர் வந்து போல் வால்ட் வந்து இவர் தாண்டியிருக்காரு. ஸோ இப்போ மேலுக்கான இது அவார்ட் பார்த்துட்டோம். இதே மாதிரி ஃபீமேலுக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபீமேல் வேர்ல்டு அத்லட் ஆஃப் த இயர் வந்து யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுலிமர் ரோஜாஸ். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வெனிசுலா கண்ட்ரியை சேர்ந்தவங்க. இவங்க ஸ்போர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஜம்பர். ஸோ நியூஸ் படிக்கும்போது மேலுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ஃபீமேல் எல்லாமே சேர்ந்து கவர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தன்பூர் ரயில்வே ஸ்டேஷன் டு பி ரீநேம்ட் as the மா பராஹி தேவி தம். த ரயில்வே ஸ்டேஷன் இஸ் இன் விச் ஸ்டேட்? தன்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மா பராஹி தேவி தம்னு. ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ப்ரைவேட் பேங்க் ஹேஸ் லான்ச்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆப் iMobile Pay டு ப்ரொவைட் பேமெண்ட்ஸ் அண்ட் பேங்கிங் சர்வீஸ் ஃபார் ஆல்? எந்த ப்ரைவேட் பேங்க் வந்து iMobile Pay வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க? எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் அண்ட் பேங்கிங் சர்வீஸ் ஃபார் ஆல். இந்த மாதிரி இந்தியாஸ் ஃபஸ்ட் ஆப்னு கேட்டாங்கன்னா சரி கண்டிப்பாக அது இம்பார்ட்டண்டான கொஸ்டினாக தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கொஸ்டினை கொஞ்சம் தெளிவாக படிச்சிங்க. இதோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நேம் த 2 cities of Madhya Pradesh which have been inducted in the UNESCO's World Heritage Cities list. யுனெஸ்கோ வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சிட்டிஸ் லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. அது எதில் மத்திய பிரதேசில் இருக்க 2 சிட்டியை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது எந்த 2 சிட்டிஸ்ன்னு கேட்குறாங்க. குவாலியர் அண்ட் ஆர்ச்சா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்படி இல்லையா குவாலியர் அண்ட் ஆர்ச்சா வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சிட்டிஸ் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆட் பண்ண ஆர்கனைசேஷனோட நேம் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த ஆர்கனைசேஷன் நேமும் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ், ஃப்ரான்ஸ். ஒரு ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வரும்போது கண்டிப்பாக அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நீங்கள் படித்து வச்சுக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி மெயின்ஸுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் உங்களுக்கு டிசம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், எந்த மாதிரி படிக்கலாம், எந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாங்கிறத எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக அந்த யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாரின்ல படிச்சாதான் பெரிய ஆளாக முடியும்னு இல்லை, நம்ம ஒரு வெராண்டால படிச்சாலே போதும். வெராண்டா ரேஸ் வங்கி மற்றும் அரசு தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி.